நெஸ்டோவோட ரா மெட்டீரியல் எப்படி சார் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது, எப்படி சூஸ் பண்ணுறீங்க? ஸோ நம்ம இந்தியா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாண்ட் அண்ட் சாயில் இருக்கு. ஸோ ஒவ்வொரு சீசன்லயும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஈல்ட் அண்ட் கல்டிவேஷன் ஃபார்மர்ஸ் பண்றாங்க. நாங்கள் எப்போதுமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எங்களோட ஆர்என்டி டீம் அண்ட் மார்க்கெட்டிங் டீம் ஓவரால் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் ஒர்க் பண்ணி எந்த சீசனில் எந்த ரா மெட்டீரியல் எங்கே கிடைக்கும் அந்த ஒரு கான்செப்டை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால எல்லா சீசன்லயும் பார்த்தீங்கன்னா எங்களோட அந்த சூசிங் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரேட் நோக்கி தான் நாங்கள் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த குவாலிட்டி பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தட் பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஃபெயில் ஆனது இல்லை. ஸோ அந்த குவாலிட்டி நாங்கள் இன்ன வரைக்கும் நாங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். நெஸ்டோ மசாலா வாங்கி யூஸ் பண்ணுறவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ஸோ எங்களோட ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் குக்கிங் பண்ணுறீங்கன்னா அதோட டேஸ்ட்டு அதோட ஸ்மெல் ரொம்ப நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஈவன் நீங்கள் குக் பண்ணுறப்பயே அந்த ஒரிஜினல் அரோமா, ஸோ வீட்டில் நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணுறப்போ அதோட ஃப்ராக்ரன்ஸு அதோட அரோமா எப்படி இருந்துச்சோ, ஸோ அதே யூனிக்னஸ் நீங்கள் நெஸ்டோ மசாலா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ டேஸ்ட் யூனிக்காக இருக்கும். நீங்கள் எப்போ வாங்கினாலுமே அந்த யூனிக்னஸ் மாறாது. ஸோ குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே அந்த டேஸ்ட் கண்டிப்பாக பிடிக்கும்.